அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா தர்மா அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான வினாக்களை தினமும் தேர்வு நோக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? டெய்லி நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: உலகின் முதலாவது நிலத்தடி அணுக்கழிவு சேமிப்பு முனையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உலகத்தோட முதலாவது நிலத்தடி அணுக்கழிவு சேமிப்பு முனையம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கு? ஆன்சர்: ஃபின்லாந்து நாட்டில் தான் இதை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த அணுமின் நிலையங்கள்லேருந்து வெளியேறுகிற பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருள் இருக்குல்ல, அதை பாதுகாப்பாக சேமிக்க ஆன்கலோ அப்படிங்கிற பேரில் இந்த நிலத்தடி சேமிப்பு முனையம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக அமைக்க போகிறாங்க. ஆன்கலோ அப்படிங்கிறது அதோட பேர், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதான் இம்பார்ட்டனு. ஸோ இது பூமியோட மேற்பரப்புலேருந்து 450 மீட்டர் ஆழம், 1500 அடி ஆழத்தில் ரொம்ப கடினமான பாறைகளுக்கு அடியில் தான் அமைக்க போகிறாங்க. ஸோ அமைச்சிருக்காங்க. இதில் அணுக்கழிவுகள் செம்பு உருளைகளில் அடைக்கப்படும். அதுக்கப்புறம் களிமண் அடுக்குகளால் சூழப்பட்டு நிலத்தடியில் புதைக்கப்படும். இந்த அணுக்கழிவுகள் கதிரியக்கத்தன்மையை இழக்க நீண்ட காலம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சேமிப்பு முனையம் அப்படிங்கிறது குறைந்தது 1,00,000 ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த வினா: கரியா பூஜை திருவிழா முக்கியமாக எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கரியா பூஜை திருவிழா அப்படிங்கிறது முக்கியமாக எந்த மாநிலத்தோட ஒரு திருவிழா? திரிபுரா மாநிலத்தில் இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. ஸோ அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதத்தோட மத்தியில் தான் இதை கொண்டாடுறாங்க அவங்க. ஸோ இதுவும் ஒரு அறுவடை திருவிழா மாதிரி தான். கரியா அப்படிங்கிற தெய்வத்துக்காக அவங்க இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஸோ அந்த கரியா அப்படிங்கிற தெய்வம் கால்நடைகள் மற்றும் செல்வத்தோட தெய்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல அறுவடைக்காகவும் குடும்பத்தோட செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் மக்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வினா பாருங்க: ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆந்திர பிரதேசத்தோட உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா ஜஸ்டிஸ் ரிது பக்ரி அப்படிங்கிறவங்க தான். ஜஸ்டிஸ் ரிது பக்ரி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்காங்க. உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்க: தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது? ஏப்ரல் 24. 1992 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அது 1993 ஏப்ரல் 24 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஏப்ரல் 24 தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ 2010லேருந்து இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அரசியலமைப்பின் பகுதி 11ல் சட்டப்பிரிவு 243 முதல் 243O வரைக்கும் விளக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க: எம்பர் நிறுவனத்தின் உலகளாவிய மின்சார ஆய்வு 2026 அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவை விட அதிக சூரிய ஆற்றல் திறனை நிறுவி முதலிடம் பிடித்திருக்க நாடு எது? சூரிய ஆற்றல் திறனில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நாடு 2025 கணக்கெடுப்பில் ஆன்சர் என்ன? இந்தியா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஒரே வருஷத்தில் 38 ஜிகாவாட் அளவிலான சூரிய மின் உற்பத்தி திறனை நிறுவியதன் மூலம் இந்த சாதனையை அவங்க படைச்சிருக்காங்க. ஸோ உலக நாடுகள்லாம் இந்த எம்பர் அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, உலக நாடுகள்லாம் புதைவடிவ எரிபொருள்களிலிருந்து பசுமை ஆற்றலுக்கு மாறுவதை உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு 2030க்குள்ளே 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அடைய இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. அடுத்த வினா: நாதன்டிலா பாஸ்கர ராவ் சமீபத்தில் காலமானார். அவர் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்? நாதன்டிலா பாஸ்கர ராவ் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்திருக்காரு? ஆன்சர் என்ன? அவர் ஆந்திர பிரதேசத்தோட முதல்வராக இருந்திருக்காரு. 1984 ஒரு 31 நாட்கள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. என்டி ராமாராவ் இந்த தெலுங்கு தேசம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட இருந்தவர் இவர் தான். அடுத்த வினா: புகழ்பெற்ற பிரேக் த்ரூ பரிசு 2026 கணித பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? புகழ்பெற்ற பிரேக் த்ரூ பரிசு 2026 கணித பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? மிஷல்
தாலகிராண்ட் அப்படிங்கிறவங்க. மிஷல் தாலகிராண்ட் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சிறந்த கணிதவியலாளர் இவர். இந்த விருது வந்து அறிவியல் உலகோட ஆஸ்கார் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை யார் வந்து அறிமுகப்படுத்துகிறான்னா சிலிக்கான் வேலி தொழில் முனைவோர்களால், அதாவது மார்க் ஜக்கர்பர்க் இருக்கார்ல, அவங்க போல இருக்கிறவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் சாலை பாதுகாப்பு என்பதை குடிமக்களின் வாழ்வுரிமையின் ஒரு பதியாக கருதியிருக்கு? உச்சநீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் சாலை பாதுகாப்பு என்பதை குடிமக்களின் வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாக கருதியிருக்கு? சட்டப்பிரிவு 21 வச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன சொல்லுது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான பாதுகாப்பான வாழ்வுரிமையை வழங்கணுங்குது. ஸோ சாலை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளை சரியாக நடைமுறைப்படுத்தாத பட்சத்தில் குடிமக்கள் தங்கள் அடிப்படை உரிமை மீறப்படுவதா நீதிமன்றத்தை அணுக முடியும் இந்த தீர்ப்பு மூலமாக. இது சாலை கட்டமைப்பை மேம்படுத்தணும், போக்குவரத்து விதிகளை கடுமையாக்கணும், அரசுக்கு ஒரு சட்டப்பூர்வ அழுத்தத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சாலை பாதுகாப்பு ஒழுங்காக இல்லைன்னா அது என்னோடய வாழ்வுரிமையை பாதிக்கிற விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடு இது. அடுத்த வேணா பாருங்கள், 2026-27 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை மூடிஸ் நிறுவனம் 6.8லேருந்து எத்தனையாக குறைச்சிருக்கு? மூடிஸ் நிறுவனம் வந்து 6.8 வரும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளவா அதை குறைச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.5 குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த மேற்காசியாவில் நடக்கிற போர், உள்நாட்டில் பொருள்களுக்கான நுகர்வோர் தேவை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சியை குறைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மூடிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அமெரிக்காவை தலையிடமாக கொண்டு செயல்படுற ஒரு முன்னணி சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்க. இது நாடுகளோட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் தகுதியை ஆய்வு செய்து அறிக்கையில் வெளியிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ 6.5 குறைச்சிருக்காங்க. ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது? ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இது எந்த சட்டத்தின் கீழ் நிறுவியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் கேமிங் விளம்பரம் மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2025 படி நிறுவியிருக்காங்க. இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வர இந்த ஆன்லைன் கேமிங் துறையை முறைப்படுத்தணும், சட்டவிரோத சூதாட்டங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க. கேமிங் நிறுவனங்களுக்கான உரிமத்தை வழங்குறது, விளம்பரங்களை கண்காணிக்கிறது, பயனர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற பணியெல்லாம் இதில் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப உயிரை பறிக்கிற ஒரு விஷயங்க, ஓகேங்களா? ஸோ யாருமே ஆன்லைன் கேமில் பணம் கட்டி விளையாடுற விளையாட்டுகளை விளையாடாதீங்க. பொதுவாக விளையாட்டே விளையாடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்களுடைய நேரத்தை அது சாப்பிடும். பணம் கட்டி விளையாண்டிங்கன்னா உங்கள் பணத்தையும் நேரத்தையும் உங்களுடைய அறிவையும் சேர்த்து சாப்பிடும், ஓகேங்களா? ஸோ என்னுடைய தம்பி சமீபத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த சூதாட்டத்தால் இறந்துட்டார், ஓகேங்களா? ஸோ யாரும் அது மாதிரி விளையாண்டு உங்களுடைய விலை மதிப்பில்லாத உயிரை இழக்க வேண்டாம், நேரத்தையும் இழக்க வேண்டாம். ஸோ தயவுசெய்து யாரும் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு போகாதீங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.